அனைவருக்கும் வணக்கம். நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருமே யூடியூப்ல ஒரு சில வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்க மாட்டோம். கேட்டா போதும்பா அப்படின்னு நினைப்போம். ஆனா ஸ்கிரீனை லாக் பண்ணிட்டு கேட்கலாம் ட்ரை பண்ணீங்கன்னா வீடியோ பிளே ஆகாது. ஆனா நீங்க ஒரு வீடியோவை பிளே பண்ணிட்டு அதோட எண்டுக்கு போயிருங்க. அப்புறம் பேக்ல வந்துட்டு ஒரு 2 ஷார்ட்ஸ் வீடியோவை பிளே பண்ணிட்டு திரும்பவும் நீங்க பார்த்துட்டு இருந்த அந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து பிளே பண்ணீங்கன்னா ஸ்க்ரீனை லாக் பண்ணால் கூட வீடியோ பிளே ஆகும். இதை பார்க்கறதுக்கு கண்ணாடி திருப்பினதும் வண்டி ஸ்டார்ட் ஆகிற காமெடி மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுது. எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் திரும்பவும் அந்த வீடியோவை பாஸ் பண்ண ட்ரை பண்ணால் கூட பாஸ் ஆகாது. வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணால் தான் இது ஸ்டாப்பே ஆகும். அந்தளவுக்கு இது பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா இது ஒரு வீடியோவை லாக் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெட்மி போக்கோ எம்ஐ யூஸராக இருந்தீங்கன்னா செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு வீடியோ டூல் பாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோ டூல் பாக்ஸ் ஷார்ட்கட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ஆன் பண்ணிவிட்டு மேனேஜ் வீடியோ ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இனி யூடியூப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு பார் காமிக்கும். அதை அப்படியே இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ப்ளே வீடியோ வித் ஸ்க்ரீன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ ப்ளே ஆகும். ப்ளே ஆகுறதோட மட்டும் இல்லைங்க, வீடியோஸ் எல்லாம் வாட்ச் லேட்டர் கொடுத்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் இருந்தே நெக்ஸ்ட் வீடியோவை ப்ளே பண்ணிக்க முடியும். ஆனால் எம்ஐயோட ஒரு சில தீம்ஸில் தான் இப்படி நெக்ஸ்ட் சாங்கை ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காமிக்கும். எம்ஐயோட பெஸ்ட் தீம்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எம்ஐயூஏ தான் கெத்துன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு யூடியூப் வீடியோவை இந்த மாதிரி ப்ளே பண்ணி விட்டுட்டு மற்ற ஆப்ஸை யூஸ் பண்ணுற ஆப்ஷன் ஒரு சில எம்ஐ மொபைல்ஸில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த ஆப்ஷனை ஸ்பிளிட் ஸ்க்ரீன், மல்டி விண்டோ, பாப்அப் வியூன்னு ஒவ்வொரு பிராண்ட்லையும் ஒவ்வொரு பேரில் கொடுத்துருப்பாங்க. நான் சாம்சங்கில் இதை பண்ணி காமிக்கிறேன். ஒரு யூடியூப் வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுட்டு ரீசன்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இந்த யூடியூப் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா பாப்அப் வியூன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் இந்த மாதிரி மாறிடும். இதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட வேலையை பார்த்துக்கலாம். எம்ஐயோட நோட் 9 மொபைலில் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. உங்களோட மொபைலில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆண்ட்ராய்ட் ட்ரிக்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே யூடியூப்பை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தா எப்படி? நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் தேவையில்லாத நிறைய ஆப்ஸை ப்ரீ இன்ஸ்டால்டாகவே கொடுத்துருப்பாங்க. அதில் எதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியும், எதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு தெரியாமலேயே ஒவ்வொரு ஆப்பையும் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் ஆப் அண்ட் டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் மொபைலில் அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனையுமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு வேணான்னு நினைக்கிற அப்ளிகேஷனெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டிலேட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அப்ளிகேஷன் எல்லாமே மொத்தமாக அன்இன்ஸ்டால் ஆகிரும். புது மொபைல் அப்படிங்கிறதுனால நமக்கு தேவையான நிறைய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். உங்ககிட்ட ஃபாஸ்ட்டாக இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் மேனேஜ் ஆப் அண்ட் டிவைசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி வேறு மொபைலில் இருந்து உங்கள் மொபைலுக்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க முடியும். நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஸ்பீடு வேற லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ட்ரிக்கு கூகுள் மேப் யூஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு ட்ரிக்கு என்னன்னா, நம்ம லொக்கேஷனில் இருந்து வேற ஒரு லொக்கேஷனுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த லொக்கேஷனை சர்ச் பண்ணி டைரக்ஷனை கிளிக் பண்ணி சூஸ் ஸ்டார்டிங் லொக்கேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு யுவர் லொக்கேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இத்தனை கிளிக்கை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இனிமேல் பண்ண தேவையில்லைங்க. சிம்பிளாக அந்த லொக்கேஷனை சர்ச் பண்ணிட்டு டைரக்ஷன் ஐக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷன்ல இருந்து அந்த லொக்கேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூட் காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கூகுள் மேப்பில் ஒரு விரலை டேப் பண்ணால் கூட ஜூம் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இருக்கக்கூடிய 1 வயசு 2 வயசு குழந்தைகள்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் அந்த மாதிரியான குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு யூடியூப்பை தான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவங்க டயலரை ஓப்பன் பண்ணி யாருக்காச்சும் கால் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைனா வேற ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கணும்னா செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் பின்னிங் அப்படி இல்லைனா பின் விண்டோஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். மோஸ்ட்லி செக்யூரிட்டி செட்டிங்ஸில் தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த 2 ஆப்ஷனையும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆப்பை பின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ரீசெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் அந்த ஆப்போட ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா பின் திஸ் ஆப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அப்படி இல்லைனா இந்த ஸ்க்ரீனை அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் காமிக்கும். பின் திஸ் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அந்த ஆப்பு பின் ஆகிரும். இதுக்கப்புறமா இந்த ஆப்பை விட்டு உங்களால் வெளியில் வர முடியாது. வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா ரீசெண்ட் பட்டனையும் பேக் பட்டனையும் ஒரே டைமில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா
உங்களோட ஸ்க்ரீனு லாக் ஆகிரும். இதுக்கப்புறமா உங்களோட பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணாதான் மற்ற ஆப்பை யூஸே பண்ண முடியும். இந்த ட்ரிக்கை சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு சில வளர்ந்த குழந்தைங்க இருப்பாங்க, நம்மகிட்ட வந்துட்டு மொபைலை கால் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேலரி, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்னு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான வளர்ந்த குழந்தைகளுக்கும் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி வாட்ஸ்அப்க்கு, டெலிகிராமுக்கு, ஸ்னாப்சாட்டுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.